குடுகுடுப்பை அடித்து கோலைகள் அல்ல நாங்கள். சக்கமா சொல்றா, சக்கமா சொல்றா, சக்கமா சொல்றா. திமுகவுக்கு போட்டால் பிஜேபி வளராது வராது என்று சொன்ன பெருமக்களே, இப்ப வளர்ந்து வளர்ந்து அதே வாயால சொல்கிறீர்கள். எப்படி எப்படி? அன்பு தமிழ் சொந்தங்களே, அருமை தமிழர்களே, ஒவ்வொரு கிராமத்திற்கும் ஒரு குலதெய்வம் உண்டு. ஊர் எல்லையில மாறி பெரிய வீச்சர்வாளை ஏந்தி கொண்டு கற்பனையா சாமி, சுடலை மாடன், ஐயனார் ஊரை காக்க இந்த நாட்டு எல்லையிலே ஒரு புரட்சி படையை நிறுத்திக் கொண்டு நச்சு ஆலைகள், என் நிலத்தை வளத்தை கெடுக்கிற நச்சு ஆலைகள், நாசகார திட்டங்கள் எதையும் நுழைவிடாமல் ஒரு மகன் என்று காப்பானால் அது உங்கள் மகன் சீமான். இது என்னை தாண்டித்தான் சொல்லலாம். இடையில வந்துட்டு இவ்வளவு பேசுறாங்க. மாட்டுக்கு பிறக்கும் போதே காதுண்டு, இடையில தான் 2 கொம்பு வருது. இடையில அந்த கொம்பு தான் அவ்வளவு பெரிய மாட்டுக்கே பாதுகாப்பு. கொம்புகள் குத்தி தூக்கி வீசிடுவோம் எவ்வளவு பெரிய கொம்பனா இருந்தாலும். ஒரு கேள்விதான், ஒருத்தட்டும் பதில் இல்லை. தமிழ்நாட்டுக்கு பிஜேபி எதுக்கு, காங்கிரஸ் எதுக்கு? ஒரே ஒரு கேள்வி. இந்த கேள்விக்கு யாராவது பதில் சொல்ல. பிஜேபி இந்த காரணத்துக்காக தமிழ்நாட்டுக்கு வேணும். ஒரு காரணம், ஒரே ஒன்று, ஒரு சிங்கிள் ரீசன் ஒண்ணு கிடையாது. காங்கிரஸ் எதுக்கு, எதற்காக நின்றாய்? என் வீட்டு இளவுக்கு அழாத உனக்கு எதுக்குடா என் வாக்கு? எதுக்கு? 850 பேர் கடலுக்குள்ள சார்பது வந்திய, செத்து விழுந்த ஒரு நெத்தி பொட்டில ₹1 கொடுத்தியா நிவாரணம்? ஆந்திர காட்டுகளை செத்து எழுதும்போது ஐயோ இது துயரம் வந்தேன் கண்டிக்கத்தக்கது ஒரு பதிவு வண்டியா? 400க்கும் மேற்பட்ட விவசாயி தற்கொலை பண்ணி செத்தான் வந்தியா? காவிரியில தண்ணி தரல, பருவகால பயிர் செய்ய முடியாம பசி பட்டினி செத்து பாம்பு கறி எரிக்கறி நின்று கிடந்தோம். எங்க வீட்டு இருந்த ஒரு சொட்டு தண்ணி தர முடியாதுன்னு சொன்ன கர்நாடகனுக்கு, இந்த கர்நாடக காங்கிரஸுக்கு ஒரு ஓட்டு போட முடியாது. மான தமிழ் மக்கள் நீங்க முடிவெடுக்கலைன்னா உண்மையிலேயே மான தமிழச்சி மாற பாங்கிச்சு வளர்ந்துட்டா உனக்கு தன்மானம் இருக்கா, சூடு சொர்க்கம் இருக்கா? நீ உண்மையிலேயே மான தமிழன் தான். நீ அவன் சொல்றான தமிழனுக்கு தண்ணி தர நான் முட்டாளா, உனக்கு ஓட்டு போட நாங்க என்ன முட்டாளா என்று கேட்கலாமா? அந்த காங்கிரஸை கூட்டிக்கிட்டு திமுக 10 சீட்டு நாங்க மாடு கட்டு போடணும் ஓட்டு. பாருங்க, ஒருத்தன் ஒரு கோட்பாடு 1 மணி நேரம் 3 மணி நேரம் நின்று பேசுவாங்க. கருத்து இருக்கு, அரசியல் கோட்பாடு இருக்கு, கொள்கை இருக்கு, தத்துவம் இருக்கு, கனவு இருக்கு. எவனையாவது பேச சொல்லு, ஒரு செங்கலை தூக்கிட்டு வர வேண்டியது. இந்த முட்டை தூக்கிட்டு வர வேண்டியது. இந்த முட்டை தேவைப்படுது, ஏன்னா ஜிம்மு போகும்போது புரோட்டீன் குடிக்கணும். அது இந்த செங்கல் தேவைப்படுது, ஏன்னா அவங்க சீக்கிரம் புதைக்கணும், சமாதி கட்டணும். அப்புறம் போட்டோ ஐயா எடப்பாடி பழனிசாமி மோடிக்கிட்ட எப்படி சிரிச்சாரு. ஐயா ஒரு போட்டோ அப்பாவும் மருந்து சேர்ந்து மோடிக்கிட்ட எப்படி சிரிச்சாங்க. கோல்கட் பெஸ்ட் விளம்பரம் கொடுத்துருவேன். பல்லிடிச்சு கட்டிக்கிறேன் நம்மகிட்ட பல்லிடிச்சு. நாம ஏப்ரல் 19 ஒரே ஐயா பல்லிடிச்சு காட்டுறேன். என்னத்தை கண்ட புத்தர் வந்தார், இயேசு வந்தார், காந்தி வந்தார், என்னென்னமோ சொன்னாங்க, எழுதி வச்சாங்க. எல்லாத்தையும் நாம் படிச்சீங்க, என்ன பண்ணி கிழிச்சீங்கன்னா நம்ம தாத்தா பட்டுப்பட்ட எல்லாம் தான் பண்ணீங்க. என்ன பண்ணீங்க? சாதி சாதி சாதி. ஒரு கட்சி பாரதிய ஜனதா மத கட்சி, கூட இருக்கிறதெல்லாம் சாதி கட்சி. சாதி மதமும் எண்ணிரு கண்கள் பாரதிய ஜனதா சொல்லுது. நாம் தமிழர் கட்சி சமூகத்தின் கொடிய புண்கள் சாதி மதமும் மதம்ங்கிறது எனக்கு மட்டுமான உணர்ச்சி, கடவுள்ங்கிறது எனக்கு மட்டுமான உணர்ச்சி. ஆனா அரசியல் உலக உயிர்களின் தேவை. ஆடு மாடு கோழி குஞ்சு நாய் நரி பூச்சி வண்டு எல்லாத்துக்கும், மரம் செடி கொடி எல்லாத்துக்கும் அரசியல் இருக்கு. எல்லா உயிர்களுக்குமான அரசியலை அற்ப மனிதனுக்கான உணர்ச்சியில் கலப்பது சரியல்ல.
தம்பி, என் உடன் பிறந்தவனே, தங்கச்சி, அன்னை கெஞ்சி கேட்கிறேன் பாரா, சீமக்கருவேல மரம் பார்த்திருக்கியாடா? அது காற்றுல மிதந்து வர ஈரப்பதத்தை உறிஞ்சிடும், அதுக்கு வேர்க்காது. யூக்கலிப்டஸ் மரம் பார்த்தியா? அதுக்கு வேர்க்காது, காற்றில் மிதந்து வர ஈரப்பதத்தை உறிஞ்சிடும். என்னாகும்? மேகமாக உருவெடுக்க இருக்கிற அந்த ஈரப்பதத்தை உறிஞ்சிடும். நச்சு செடி சமூக நல கேடுகளை சமூக நல காடுகள் என்று இந்த நாடுக்கு நட்டு வச்சுக்கான். இந்த சீமக்கருவேல யூக்கலிப்டஸ் ஆது வெட்டி விலகாது இருக்கிறான். அதை விட நச்சு செடி இந்த பாரதிய ஜனதா, இந்த காங்கிரஸ். இவனவும் இனத்துக்கும் விளையாட்டாய் இது இந்தி பேசுற இன்னொரு மாநிலமாக மாறிவிடும். அண்ணன் இன்னைக்கு சத்தியம் என்று சொல்றேன், எச்சரிச்சுக்க. விழிப்புணர்வே விடுதலையின் முதல் படி. விழிப்புக்கணும், எச்சரிச்சு. ஏமாந்துறத முடிச்சுவான், ஏறக்குறைய முடிச்சிட்டான். இது ஒரு நாடு இல்ல, தமிழ்நாடுன்னு பேர் தான் இருக்கு. தமிழுக்கும் தமிழனுக்கும் இது சுடுகாடு. எங்கும் ஆங்கிலம், தங்கிலீஷ் ஒரு கலப்பினமா நீ மாறிட்ட. இப்படித்தான் 1800 ஆண்டுல நீ கன்னடனா மாறின. 1600 தமிழோட சமஸ்கிருதம் கடந்து தெலுங்குனா போயிட்டேன், அப்புறம் மலையாளியா போயிட்டேன், அப்புறம் துருவா போயிட்டேன், இப்ப தங்கிலீஷ்காரனா மாறிட்டேன். இதை சரி பண்ணணும். அப்ப என்ன பண்ணணும்? எழுந்துடணும். ஒரு ஆள் செய்யற வேலையில நம்ம ஒவ்வொருத்தரும் சேர்ந்து செய்யணும். இது உனக்கு சுமத்தப்பட்ட, உனக்கு கையளிக்கப்பட்ட பணி, வரலாற்று பெருமை, தேசிய கடமை, தமிழ் தேசிய கடமை. விட்டுறாத. நீங்கள் விட்டாத. இங்க வா. இந்திய அரசியல், திராவிட அரசியல் ரெண்டுமே தமிழ் தேசியத்திற்கு பேராபத்தானது. திராவிடம் என்பது என்ன? தமிழர் அல்லாதவர் வசதியாக வாழவும் ஆழவும் கொண்டு வரப்பட்ட ஒன்று. இதுதான் திராவிடம். இந்தியம் என்பது என்ன? பேராபத்தானது. ஒரே மொழி இந்தி, மற்ற எல்லாத்தையும் கொண்டுவான். அதில் என்ன பண்ணா? பௌத்தத்தை அழிச்சான். பௌத்தமும் இந்துன்னு சொல்லி சேர்த்து பாலி மொழியை அழிச்சான். சமணத்தை சேர்த்தான், பியாரால் இந்து அவனையும் சேர்த்தான். அவனுடைய பிராக்கரண மொழியை அழிச்சான். சைவர்கள் நம்மை இந்துன்னு சேர்த்து நம் தாய்மொழி அழிக்கிறான். விட்டால எழுந்துக்க, கெட்டிக்காரதரமா எழுந்திருச்சுக்க. கடவுள் வெறி, சமய வெறி, கண்ணல்லிகள் தமிழுக்கு நோய் இடைவந்த சாதி எனும் இடர் ஒழிந்தால் ஆழ்வது நம் தாயேங்கிறார் புரட்சிப்பாளர். எழுந்திருச்சுக்க. சாதி இந்த கால் செருப்பு, மனம் இந்த கால் செருப்பு, தேய போட்டு நடந்து போ. தூக்கி வீசி. சாதியான நின்று சாதிச்சவன ஒரு தானே சொல்றாங்க, மதமா நின்று சாதிச்சவன ஒண்ணும் கிடையாது. இந்த கோட்பாட்டை ஒழிக்கணும் தம்பி. தேவரெல்லாம் திரண்டு ஒரு வேட்பாளர் நிறுத்தி நாடு ஆள முடியாது. வன்னியரெல்லாம் சேர்ந்து ஒரு வேட்பாளர் நிறுத்தி நாடு ஆள முடியல. கவுண்டர்லாம் சேர்ந்து ஒரு வேட்பாளர் நிறுத்தி நாடு ஆள முடியல. அப்ப என்ன பண்ணலாம்? எல்லாரும் சேர்ந்து ஒரு தமிழனை நிறுத்தினாங்க, இந்த நாட்டை ஆள வாய்ப்பு இருக்கு. அதுதான் தமிழ் தேசிய அரசியல். சாதி மதங்களாக பிளந்து விரிந்து கிடந்த தமிழ் தேசியர்களை ஒன்றிணைத்து நாம் தேவரல்ல, நாடாரல்ல, கோணாரல்ல, செட்டியாரல்ல, முதலியல்ல, பிள்ளை இல்லை, இந்து இல்லை, இஸ்லாம் இல்லை, முஸ்லீம் இல்லை, இதெல்லாம் நம்ம அடையாளம் இல்லை. நாம் தமிழர்கள். தமிழ் தேசிய அரசியல் அதான் அரசியல். அதான் கடைசி வாய்ப்பு. அரசியல் வலிமையற்று அடிமையாகி தாய் நிலத்திலே வீழ்வதை விட எழுவது வெல்வது மேலானது. அதை கவனிச்சு வச்சுக்கணும். நீ மதம் சாதி என்று போனீங்கன்னா உனக்கு சமாதியை தவிர எதுவும் இல்லை. நல்லா கவனிச்சுக்கணும். விட்டுறாத. இந்த வாட்டி வரலாறு இருக்கிற ஒரு அரிய வாய்ப்பு உனக்கு இந்த தேர்தல். இதுல போய் இந்திய பாராளுமன்றத்துக்குள்ள என்ன செய்ய போற அவசியமா? என் தங்கச்சி சொன்னாங்க பாருங்க, இந்த மண்ணின் மக்கள் உரிமை இழந்து ஊமையாக இருக்கிற என் மக்கள், அடித்தட்டு உழைக்கும் மக்களின் உரிமைக்காக ஓங்கி ஒழிப்பார்கள் என் பிள்ளைகள். எழுதி வச்சுக்கிறீங்க. இந்திய பாராளுமன்றம் அறியும். எப்படி உயிர்ப்பால் ஊட்டிய என் தாயின் மீதும் அறிவிப்பால் ஊட்டிய என் தாய் தமிழ் மீதும் எல்லாவற்றிற்கும் மேலாக நாங்கள் நேசிக்கும் எங்கள் உயிர் தலைவன் பிரபாகரன் மீதும் நெல்சன் மண்டேலா எவனை தீவிரவாதி என்று பழி சுமத்தி 27 ஆண்டுகள் சிறைப்படுத்தினார்களோ அதே பாராளுமன்ற வாசலில் அவனுக்கு செலவித்தார்கள். வரலாற்று மாறுதல். எவனை தீவிரவாதி, பயங்கரவாதி என்று தடை செய்து வைத்திருக்கிறீர்களோ அவன் பெயரிலே இந்திய நாடாளுமன்றத்திற்குள்
உறுதிமொழி எடுப்பார்கள் என் பிள்ளைகள். நீ அது திரும்பி பாரு ஒரே நொடியில போற ஓட்ட ஒரே ஓட்ட மைக்கில் போற மைக்கில் பங்காளி பங்காளி நடிகர் சொன்ன மாதிரி தாமரை போட்டாச்சு அது ரத்தால பாட்டாச்சு அதான் சட்டி கொடி கட்டு நம்பி சேரம் படுத்த காயத்து பார்த்து கையில் கேட்பாரு பாட்டாச்சு எத்தனை பாட்டாச்சு சூரியன் பாட்டாச்சு ரத்தால போட்டாச்சு மைக்க போடுவோம் பார்த்து பண்ணிவிடுங்க பார்த்து பண்ணிவிடுங்க. ரொம்ப நாளா கத்துறோம்ல தொண்டை இருந்து காப்பி தான் வருது வெயில நின்று கண்ணு நீக்கி போயிடுது சிவந்து போகுது. அண்ணே கண்ணு என்னாச்சு என் கண்ணோட என் தமிழ் மண்ணு ரொம்ப என் அன்பு தம்பி அறிவார்ந்த என் சொந்தங்கள் ஆழ்ந்து சிந்திச்சு இந்த தேர்தல் அணுகுங்க. வாக்குக்கு காசு வாங்காதீங்க. மதிப்பிக்க உரிமையை விற்காதீங்க. இலவசம் தராம எப்படி சீமான் நான் தருவேன், உன் மகன் தருவேன், நல்ல கல்வி தருவேன், நல்ல தடையற்ற மின்சாரம் தருவேன், உனக்கு நல்ல பாதை போட்டு தருவேன், நல்ல மருத்துவம் தருவேன், நல்ல குடி தருவேன். அப்ப எப்படி இலவசம் என்ற சொல் இல்லாத ஒழிப்பா. அப்ப என்ன செய்வார்? இலவசம் பெற வேண்டிய ஏழ்மை வறுமை நிலையில் இல்லாது என் மக்களின் வாழ்க்கை தரத்தை உயர்த்தும். அதான் வளர்ச்சி. இலவச அரிசி இருந்தா 200 ரூபாய் ஒரு அரிசினாலும் வாங்கி சாப்பிடுற வருவாய் பெருக்கத்தை என் மக்கள் கொடுப்போம். அந்த வசதியான வாழ்க்கை தரத்தை உயர்த்துவோம். எப்படி? எல்லாருக்கும் வேலை, படிக்கிற அனைவருக்கும் அரசு வேலை. உன் வாழ்விடத்தில் இங்க இருந்து 10 கிலோமீட்டர் 6 கிலோமீட்டர் போனீங்கன்னா மாட்டு பண்ணை, ஆட்டு பண்ணை, விவசாய பண்ணை, கூட்டு பண்ணைகள் வேலை, நிலமும் வளமும் சார்ந்த தொழிற்சாலை வேலை வாய்ப்பு. இந்த மாதிரி சிப்காடு புக்காடு மச்சாலைகள் கிடையாது. கரும்பை வெட்டி அடுப்புல கரும்பை வெட்டி ஆலையில போடுறதுக்கு எதுக்குடா கல்வி தேவையில்லை. படிக்காம விட்டா விடு. படித்தவர் படிக்காதவர் அனைவருக்கும் அரசு வேலை. இனி படிக்காதவரே இல்லை என்கிற நிலையை உருவாக்குவது எங்களை எல்லாருக்கும். என்னுடைய கல்வி திட்டமே வேற. சுவர் இல்லாத கல்வி. 8ஆம் வகுப்பு வரைக்கும் எல்லாரும் தேர்ச்சி. 8ஆம் வரைக்கும் தேர்வே கிடையாது, எல்லாரும் ஆல் பாஸ். அதுக்கு பிறகு 9ஆம் தேர்வு வைப்போம். ஏன்? 10ஆம் பொது தேர்வுன்னு ஒன்று இருக்கு சாமி. அதுக்கு இதுதான் மாதிரி, இதான் மாதிரி, இதை பற்றி கற்றுக்க, இதான் மாடல் டெஸ்ட். இது இந்த மாதிரி தான் தேர்வு வரும், படிச்சுக்கலாம். அப்போ என்ன சுவரை இல்லை, என் பிள்ளைக்கு கூட்டிகிட்டு போவேன் குற்றாலத்தில். இது அருவி எப்படி உருவாக தெரியுமா ராஜா? இப்படி நீராவி மேலே போய் அப்படியே குளிர்ந்து மேகமாகி மலை முகட்டுக்கு போய் அங்கே உயர்ந்த மரங்கள் பூமிக்கு மலை அறுவடை செய்து கொட்டி அதை அப்படி அருவியாக உருவாகி அதை உருவெடுத்து ஓடுது சாமி. ஆறு, அதில் நீர், அதனால வந்து சோறு, வயிறு, உயிர், வாழ்க்கை சாமி. இங்க பாரு ஐயா, இங்க பாரு, இது துளசி செடி. இதை சுற்றி வருவது 10 கிலோ ராஜா குட்டிக்கு. இது 24 மணி நேரத்தில் 20 மணி நேரம் ஆக்சிஜனை மூச்சு காற்றை வெளியிடுது, 4 மணி நேரம் ஓசோன் காற்றை வெளியிடுது. அந்த வளிமண்டலம் இருக்கிற வளிமண்டலம் அதை தாங்கி பிடிக்கிறதுக்கு இந்த ஓசோன் காற்று, கடலுக்குள்ள இருக்கிற நீல பச்சை பாசிகளும் இந்த துளசி போன்ற செடிகளும் வெளியிடுகிற ஓசோன் காற்றுகள் தான் அந்த வளிமண்டலத்தை பாதுகாப்பா வச்சுக்கிறது. சூரியனிலிருந்து வருகிற கதிர்வீச்சை அதான் தாங்கி பிடித்து வெப்பத்தை குறைக்குது. அதுக்கப்புறம் மரங்கள் அங்கிருந்து வருகிற இந்த சூரிய ஒளி காற்றை தன் உணவுக்கு மரங்கள் உண்பதால, செடி கொடியெல்லாம் தின்பதால அது பச்சையா இருக்கிறதுக்கு காரணம் இலை பச்சையா மாற அந்த ஸ்டார்ச்சை உறிஞ்சி உணவா சாப்பிட்றதுனால எல்லா இலையும் பச்சையா இருக்கு. அது இல்லைன்னா நீ தீ பிடிச்சி எரிஞ்சு செத்து இல்லை. அவ்வளவு வெப்பம் தடுக்கிற யாரு? மரம். எப்படி மரம்? உனக்கு வெயில் சண்டை வந்தா கொடை பிடிக்கிறான். புவி வெப்பமாயிடுச்சுங்க. அதுக்கு என்னடா பண்றது? அதுக்கு ஒரு கொடையை பிடிக்கணும்டா. அது கொடைக்கு ஒரு மரத்தை நட்டு வளர்க்கணும்டா. இப்படித்தான்டா சீமா எப்படி பண்ணுவீங்க? பச்சை புரட்சி எப்படி பண்ணுவேன்? பல ஆண்டு பல கோடி பண திட்டம், 10 ஆண்டு பசுமை திட்டத்தை போடுவேன்.
ஒரு 10 மரக்கன்றுக்கு என் பிள்ளை மாணவன் காட்டிட்டேன்னா பிராக்டிக்கல் மதிப்பு 10. அவனுக்கு 3 மரம் நட்டு வளர்த்து காட்டிட்டான்னா சிறந்த தமிழ் தேசிய குடிமகன் விருது 5 லட்சம் பரிசு உண்டா. மக்கள் இயக்கம் மாற்றி என் தாயை பச்சை போர்வையால் 5 ஆண்டுகளில் போற்றினேன். எங்க பச்சையாரு நீ சாதிச்சு காட்டணும் என்பது காதலுக்கு பரிசா ஒரு ஓட்ட மணிக்கு போட்டு I love you too. அறிவார்ந்த தமிழ் சமூக தம்பிதம்பிகள், ஒரு காலம் வரும் அப்போது உள்ளங்கையில் நெருப்பு துண்டை வைத்திருப்பதற்கு போல் இருக்கும் நேர்மையாக வாழ்வது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். ஒரு பெற்றோரின் கடமை, தாய் தந்தையின் கடமை பிள்ளைக்கு நல்ல கல்வியையும் நல்ல ஒழுக்கத்தையும் கொடுப்பதுதான். அப்படி ஒழுக்கம் நிறைந்த கல்வியை கொடுக்க உங்கள் பிள்ளைகள் எங்களுக்கு அதிகாரத்தை கொடுங்கள், எங்களுக்கு அதிகாரத்தை கொடுங்கள். என் அன்பு மக்களே, என் அருமை சொந்தங்களே, தீமையை எப்படி ஒழிப்பீர்கள் என்று நபிகள் நாயகத்திடம் கேட்கும்போது நேர்மையாக தான் ஒழிப்பேன் என்கிறார். இந்த தீமைகளை நேர்மையாக நிற்கிற உங்கள் பிள்ளைகள் எங்களுக்கு வாக்கு செலுத்தி ஒழியுங்கள் என்று அன்போடு கேட்டு புரட்சி தீயை இந்த பூமியில் பற்ற வைக்கவே நான் வந்தேன் என்று இயேசுகிறார். உன் இனம் சார்ந்தவன் எவனோ அவனிடத்தில் உன் அரசு அதிகாரத்தை கொடு என்று இயேசுகிறார் சொன்னதை நாங்கள் உங்கள் பிள்ளைகள் என்று சொல்கிறோம். என் அன்பு மக்கள், அறிவார்ந்த என் தமிழ் சமூக மக்கள், என் உயிரினும் மேலாக நான் நேசிக்கிற என் உடன் பிறந்தவர்கள் தம்பி தங்கைகள், உங்கள் மதிப்புமிக்க வாக்கை மைக்கு சின்னத்திலே தந்து என் அன்பு தங்கை அம்சியா நசீரின் அவர்களை வெற்றி பெற தமிழினத்தின் வெற்றி, நம் ஒளிமிக்க இனம் காக்க, மண் காக்க, மானம் காக்க, மக்களின் நலன் காக்க இருக்கிற ஒரே சின்னம் மைக்கு சின்னம். அதிலே வாக்கு செலுத்தி வெற்றி பெற செய்யுங்கள். முயற்சி எடுக்க வேணும், முயற்சி எடுக்க வேணும், முடிவு பண்ணி பார்க்கணும். என் மக்களெல்லாம் ஒன்னா சேர்ந்து ராசாக்கா சின்னத்தில வாக்களிக்கணும் ஐயாக்கா. மாற்றம் வரணும் பாரு, மாற்றம் வரணும் பாரு. நாட்டு மக்கள் நலனிலே நோக்கம் இருக்கும் பாரு. மாற்றம் வரணும் பாரு, மாற்றம் வரணும் பாரு. நாட்டு மக்கள் நல்லா இருக்க நோக்கம் இருப்பதால் அந்த எண்ணமுள்ள சின்னத்துல ராசாக்கா நம்ம எல்லாருமே வாக்கு போடணும் ஐயாக்கா. ஏற்றம் வரணும் பாரு, ஏற்றம் வரணும் பாரு. ஏலசன வாழ்க்கையில முன்னேற்றம் வரணும் பாரு. அந்த நோக்கமுள்ள அந்த எண்ணமுள்ள சின்னத்தில ராசாக்கா நம்ம எல்லாருமே ஓட்டு போடணும் ஐயாக்கா. முயற்சி எடுக்க வேணும், முடிவு பண்ணி பார்க்க வேணும். ஏன் மக்கள் எல்லாம் ஒன்னா சேர்ந்து ராசாக்கா மைக்கு சின்னத்தில வாக்களிக்கணும் ஐயாக்கா. புரட்சி எப்போதும் வெல்லும், நாளை நமது வெற்றியை வைக்கும். எங்களின் இலக்கு ஒன்றுதான், இலக்கின் விடுதலை. இனம் ஒன்றாவும் இலக்கை வென்றாவும் தமிழ் தாய் வாழ்க. தலைவர்